சார். இப்போ இருக்குல்ல இந்த 3 இமேஜ் வச்சே பண்ணுவோம். இன்னும் பண்ணல, எக்ஸ்டி டூல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதாவது என்னென்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, இந்த சொலை இருக்க இடத்துல உங்களுக்கு இது வரணும், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கு. இந்த பேக்ரவுண்டு கூட தேவையில்லை. நம்ம இந்த பேக்ரவுண்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு ஃப்ரெஷ்ஷாக கூட கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்போ ரஃபாக ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது அந்த கீழே இருக்க தண்ணி மட்டும்தான். ஓகே சார். இப்போது இந்த இடத்துல வந்து இதை வச்சுருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா, தண்ணிக்கு வெளியே இருக்க அந்த ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது பாலத்துக்கு வெளியே இருக்க ஆப்ஜெக்ட், அதுமாதிரி சொலை கீழே இருக்க ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு தேவையில்லை. கரெக்டாக அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டூல்லேருந்து பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த லேயரை ஹிடன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் இந்த இதை மட்டும் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரஃபாக பண்ணுறேன், ஜூம் பண்ணிட்டுலாம் பண்ணல. ஓகே, என்ன டைம் சேவ் பண்ணலான்ட்டு இதை நீங்கள் ஜூம் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணலாம். குயிக் செலெக்ஷன் யூஸ் பண்ணலாம், என்னென்னா யூஸ் பண்ணலாம், எது செட் ஆகுதோ அது வரைக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, குயிக் செலெக்ஷனோ ஏதோ வச்சு நமக்கு இந்த இடத்த மட்டும் முதல்ல வந்து குயிக் செலெக்ஷனோ மேஜிக் பேண்ட் டூல் வச்சு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கலர் டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பிக்சல் நல்லா இருந்தால் டக்குன்னு செலக்ட் ஆகிடும். லோ ரெசல்யூஷன்லாம் இருக்குது, இந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ இந்த லேயரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த லேயரில் எங்கே இருக்கா, இதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் இந்த இடம் தான் வேணும், இந்த இடம் தெரியணும் வெளியே. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த டூலை வந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது. எரேசர் டூலில் எந்த எரேசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே இமேஜாக இருந்தால் எக்ஸி டூல் யூஸ் பண்ணுவீங்க, வேறு இமேஜ் அப்படின்னால எரேசர் யூஸ் பண்ணுறோம். அதில் லேயர் வேறு அப்படின்றனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே வந்துருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது இன்னும் நம்ம பெட்டராக பண்ணால் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வேலை முடிச்சிருக்கலாம். அப்படியே இது வரைக்கும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். இதை லோட் பண்ணுறது நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடுறேன். எதுக்குன்னா இந்த செலெக்ஷனை திருப்பி யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இதை சேவ் கொடுத்துட்டு ஏதாவது பேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்துட்டு இதை லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன்னா பின்னாடி இருக்க பலன் தெரியும். எனக்கு எந்த இடத்துல தண்ணி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ தெரியல லைட்டாக பலமும் எனக்கு இந்த மாதிரி வேணும், எந்த அளவுக்கு சைஸில் வேணும் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு. ஓகே, இங்கேருந்து தண்ணி வெளியே வந்து அலையாக வந்து இந்த இடத்துல முடியுது, இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணதை செலெக்ஷனில் போய்ட்டு லோட் செலெக்ஷன் கொடுத்துட்டு அதே நேம் இருக்கும் கீழே சூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம அழிச்சிக்கலாம் அப்படின்றதோட ஈஸியான வேலை வந்து நம்ம இடையே ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கோம்ல, இதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி ஆட் செலெக்ஷன் போட்டு அப்படியே இப்படி போட்டோன்னா ஈஸியாக ஒரே கிளிக்கில் முடிஞ்சிடும், அழிக்கிற டைமோட சேவ். இது ஆரம்பத்தில் இப்படி போட்டிருக்கலாம், நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி கேட்டனால அப்படி போட்டேன். ஓகே, இப்படி முடிச்சிட்டிங்க, டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் லைட்டாக ஒப்பாசிட்டியை ஒன்றும் இல்லை. நான் இது ஃபுல்லாக வந்து இந்த பாலிகான் டூல்லாம் வச்சு செலக்ட் பண்ணேன். ஃபுல்லாக அப்படியே அந்த இந்த பிக்சர் எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நடுவில் இதை மட்டும் செலக்ட் பண்ணி அழிச்சிட்டு அதுக்குமா தனியாக உட்காந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அது இன்னும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் வந்துச்சா, இதுக்கு அடுத்து நமக்கு தேவை ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், ஏரியா சேவ் பண்ணிடுவோம். இப்போ ஈஸியான வேலை வந்து குயிக் செலெக்ஷன் டூல், அந்த டூல்லாம் இருக்குல்ல, அதாவது நடுவில் இதை வச்சுட்டு இந்த டூலை எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டு Ctrl D, இப்போ Ctrl T சிறுசாக்கிட்டு இந்த இடத்துல எங்கேயாவது நீங்கள் எப்படி வேணுமோ செட் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இதோட மெர்ஜ் ஆகணும்னா இந்த ஸ்க்ரீன் மோடை வந்து ஒன்று ஒன்றா கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
ஓகே, எது நமக்கு அதோட பெட்டராக நமக்கு மெர்ஜ் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சுமாராக ஒன்று போட்டுருவோம் இப்போதைக்கு. எனக்கு இது ஓகே அப்படின்னா இதில் எனக்கு இது கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கொஞ்சம் மிங்கிள் ஆன மாதிரி கூட தெரியும். ஒப்பாசிட்டியில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், என்ன மோடில் வேணுமோ அந்த மோடு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் அங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்குள்ள 2 மீன் அந்த தண்ணி ப்ளஸ் இந்த பழத்தை சுற்றி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்குதா? இதே மாதிரி நீங்கள் எல்லா எஃபெக்ட்ஸுக்குமே அந்தந்த பிக்சர்ஸ் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார்.